Good morning students. Today we are going to learn about the lesson unit 20 reaching the age of adolescence. The topic the secondary sexual characteristics of boys and girls comparison. Okay. So girls and boys, which type of changes are occur in our body? We can differentiate the following tables. The first point, height and weight increase. அதாவது செகண்டரி செக்ஷுவல் க்ரோத்து ஆரம்பிக்கும் பொழுது குழந்தைகளுடைய அதாவது பெண்களுடைய உடலில் ஹைட் மற்றும் வெயிட் ஆனது இன்க்ரீஸ் ஆகிறது. as well as both boys also height and weight also increases. And then second point, fatty and subcutaneous tissues development. அதாவது கொழுப்பு மற்றும் தசைகளுடைய அதிகரிப்பு உற்பத்தி அதிகரிக்கிறது. தென் பாய்ஸில் மசில்ஸ் மட்டும்தான் டெவலப் ஆகுது, கொழுப்புகள் உற்பத்தியாவது கிடையாது. அண்ட் தென் ஹிப் ப்ராடன்ஸ், அதாவது பெண்களுடைய உடலில் அந்த இடுப்பு பகுதியானது, இடுப்பு வளையமானது அதனுடைய அதனுடைய பரப்பளவு அதிகரிக்கிறது. பட் பாய்ஸில் ஷோல்டர்ஸ் ப்ராடன்ஸ், தோள்பட்டையானது அகலமாகிறது. த ஹேர் க்ரோஸ் இன் ஆர்ம்பிட்ஸ் அண்ட் பியூபிக் ஏரியா. பெண்கள் மற்றும் ஆண்களுடைய உடம்புல பியூபிக் ஹேர், அதாவது முதலில் தோன்றுகின்ற அந்த உடலில் இருக்கின்ற அந்த ரோமங்கள், புறவளர்ச்சி ரோமங்களான எங்கெங்கே ஆர்ம்பிட்லேயும் அண்ட் தென் பியூபிக் ஏரியாலையும் ஏற்படுகின்றன. as well as both boys hair grows in the armpits and pubic area and facial hair also appears. முகத்திலையும் எக்ஸ்ட்ராவாக ரோமங்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கின்றன. the voice becomes shrill, ரொம்ப சாஃப்டான குரலாக மாறுது. பெண்களில் வாய்ஸ் பிரேக் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு லென்த்தனிங் ஆஃப் vocal cord and enlarging of larynx. ஆனால் பாய்ஸுடைய உடம்புல அந்த லேரிங்ஸுடைய க்ரோத் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகிறதுனால ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப பிரேக்காகவும் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு பிரெஸ்ட் டெவலப்ஸ் பெண்கள் இருக்குது. சைஸ் ஆஃப் த பெனிஸ் இன்க்ரீசஸ் இன் பாய்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி அன்றைக்கி பார்க்கணும். ஸோ டூயூனோ போர்ஷனில் அட் தி பியூபர்ட்டி த க்ரோத் ஆஃப் த லேரிங்ஸ் இஸ் லார்ஜன் இன் பாய்ஸ் தென் ஆஃப் த கேர்ள்ஸ். அதாவது லேரிங்ஸ் ஆனது பெண்களை விட ஆண்களுடைய உடலில் ரொம்ப அதிகமான அந்த லேரிங்ஸ் பெருசாக வந்து வளருது. The growth voice box in boys can be seen in a protruding part of the throat called Adam's apple. நம்ம இந்த கழுத்து பகுதியில் பேசும்பொழுது மூவபிள் ஆகக்கூடிய ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸு பேர் தான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடம்ஸ் ஆப்பிள் திஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு vocal பாக்ஸ், சவுண்ட் ப்ரொடியூசிங் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் காஸ்டு மெயின்லி பை மேல் ஹார்மோன். இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆண் ஹார்மோனுடைய முக்கியமான உற்பத்தியின் காரணமாக தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ டியூரிங் அடலசன்ஸ் பீரியட்ஸில் as a result of these muscles attached to the cartilage with get loosened and thickened. அதாவது இந்த லேரிங்ஸ் மேலே அந்த தசைகளானது தளர்ப்படையும்னாலையும் டைட் ஆகிறதுனாலையும் தான் இந்த கரடுமுரடான வந்து வார்த்தைகள் வருவதற்கான காரணம். then air passage through these loosened and thickened cords a hoarse sound is produced. in girls larynx is hardly visible from outside because of its small size and their voice becomes high pitched. ஆனால் பெண்களுக்கு அதனுடைய லேரிங்ஸ் ஆனது ரொம்ப வளருது, ஆனால் வெளியே தெரியறதில்லை. ஸோ அதனால் அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு வாய்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு another one do you know part. the secretions of sweat and sebaceous or subcutaneous glands or oil glands are very active during adolescence. அதாவது adolescent பீரியட்ஸில் மனிதனுடைய அது ஆண்கள் மற்றும் பெண்களுடைய ஆயில் கிளான்ஸு அந்த ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஃபங்க்ஷனிங் ஆகும். அட் தி சேம் டைம் ஸ்வெட்ஸும் ஆயில்ஸும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மெனி adolescent பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கெட் பிம்பிள்ஸ் ஆன் ஃபேஸ் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஆக்டிவிட்டி ஆஃப் தீஸ் கிளான்ஸ் இன் த ஸ்கின்னில் இந்த கிளான்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால முகத்தில் பிம்பிள்ஸ் எல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுகிறது. ஓவிங் டு எக்ஸ்ட்ரா செக்ரேஷன் சம்டைம்ஸ் a distinctive odor is also produced from the bodies. அதே சமயத்தில் பெண்கள் மற்றும் ஆண்களுடைய உடலில் அதிகப்படியான அந்த செக்ரேஷன் இருக்கும் பொழுது உடல்லேருந்து தேவையற்ற ஸ்மெல் வந்து ஆர்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு லெட் வி see the topic ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன்வால்வ் இன் த பாடி ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் செகண்டரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகிற அந்த ஹார்மோன்ஸ் தான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ ப்ரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் லைக் ஓவரி அண்ட் டெஸ்டிஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு ஹார்மோன்ஸ் அண்ட் reproductive cells, that is called reproductive secondary sexual characters. The primary hormones that regulate reproduction are the steroids such as androgens, estrogen and progesterone, which have masculinizing, feminizing and gestational effects respectively. அதாவது
முதல் நிலை பண்பிலிருந்து இரண்டாம் நிலை பால் முதிர்ச்சி அடையும் பொழுது ஆண்கள் மற்றும் பெண்கள் உடலில் ஹார்மோன்களானது உற்பத்தியாகி ஆண் தன்மை மற்றும் பெண் தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன்கள் தான் இவைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரோஜன் இன் மேல் பாடியிலையும் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பாடியிலையும் உற்பத்தி ஆகின்ற ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸு. ஓகே, these hormones are secreted from the gonads which are regulated by the anterior pituitary adenohypophysis. இது adenohypophysis பகுதியில் உற்பத்தி ஆகின்ற ஒரு விதமான ஹார்மோன்கள் தான் இவைகள். பிட்யூட்டரி இருக்கக்கூடிய அந்த சுரப்பியில் தான் உற்பத்தி ஆகின்றன. In male and female reproductive behavior and reproduction are mainly under the control of LH and FSH. இது முழுக்க நம்முடைய அடினோஹைப்போபைசிஸில் உற்பத்தி ஆகின்ற குளுட்டனேசிக் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் ஆண்கள் மற்றும் பெண்களின் உடலில் ரீப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸு. ஓகே, த LH stimulates the testes to produce androgen. The male sex hormone sperms are then actively produced in man. Sperm production starts at sexual puberty and many continue throughout his life. இந்த LH ஆனது மனிதர்களின் ஆண்கள் உடலில் அந்த டெஸ்டிஸை தூண்டி ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு வேலையில் இன்வால்வ் ஆகிறது தான் இந்த லூட்டனேசிக் ஹார்மோனுடைய முக்கியமான வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த FSH LHலாம் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனிங் பண்ணுது அப்படிங்கிறத எப்படி சி. ஃபஸ்ட்டு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH. FSH in the female influences the development of the Graafian follicle and the secretion of estrogens. இந்த FSH என்ன பண்ணுதுன்னா அந்த ரீப்ரொடக்ஷனுடைய அந்த முக்கியமான ஃபங்க்ஷனில் கிராஃபின் ஃபாலிக்கல் வந்து ஃபார்ம் ஆகிறது, ஓவம் டெவலப்மெண்ட்டு. ஸோ அந்த ஓவம் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபின் ஃபாலிக்கல்ஸ், அந்த கிராஃபின் ஃபாலிக்கல்ஸ் வந்து உற்பத்தியாகி அதுலேருந்து ஈஸ்ட்ரோஜனை டெவலப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு வேலையில் ஈடுபடுறது இந்த FSH. In the male, it is necessary for the development of seminiferous tubules and to form spermatogenesis. அதுக்கடுத்து மேல்ஸில் மேல் பாடியில் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதாவது ஸ்பெர்ம் ஃபார்மேஷனில் செமினிஃபரஸ் டியூபியூஸில் உள்ளே போயிட்டு இந்த ஹார்மோனானது என்ன பண்ணுதுன்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலையில் இன்வால்வ் ஆகுது. ஓகே, போத் மேல் அண்ட் ஃபீமேல்ஸில் இந்த ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகிறதுலையும் ஸ்பெர்ம் ஓவம் செக்ரீட் பண்ணுறதுலையும் இந்த FSH ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு லூட்டனேசிங் ஹார்மோன். ஸோ லூட்டனேசிங் ஹார்மோன் இன் த ஃபீமேல் இட் இஸ் அ ஹார்மோன் நெசசரி ஃபார் ஓவுலேஷன். அதாவது எக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுது. எக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஃபெர்டிலைசேஷனுக்காக எக் ஆனது ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆகணும். அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் ஓவுலேஷன் பேர். ஸோ அந்த ஓவுலேஷன் த ரிமூவல் ஆஃப் ஓவம் ப்ளஸ் ஓவரி இஸ் கால்டு ஃப்ரம் ஓவரி இஸ் கால்டு ஓவுலேஷன். அந்த ஓவுலேஷனுக்கான முக்கியமான ஒரு ஹார்மோன்ஸ் எதுனா LH தான். அண்ட் த செக்ரீஷன் ஆஃப் த லூட்டியல் ஹார்மோன் ப்ரோஜெஸ்ட்ரான், அதோடு as well as ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ஓவரி. அண்ட் ஃபார் த ஃபைனல் மெச்சுரேஷன் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்கல், அதுக்கடுத்து கிராஃபின் ஃபாலிக்கனுடைய கடைசி மெச்சுரேஷனுடைய அந்த முதிர்வு நிலைக்கு காரணமாக இருப்பதும் இந்த லூட்டனேசிங் ஹார்மோன் தான். In the male body, it stimulates the interstitial cells of the testis and the secretion of testosterone. இது லீடிக் செல்களை தூண்டி இந்த லூட்டனேசிங் ஹார்மோனானது அந்த டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய லீடிக் செல்ஸ், தாதி செல்க்கு சொல்லக்கூடிய அந்த லீடிக் செல்ஸில் ஸ்டிமுலேட் பண்ணி டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காரணமும் இந்த LH தான். அண்ட் இஸ் ரெஃபர்டு டு ஆஸ் த இண்டஸ்ட்ரியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அதனால் நம்ம சொல்கிறோம்னா இதை ICSH இண்டஸ்ட்ரியல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லிட்டு இந்த LH நம்ம சொல்கிறோம். அடுத்தது லூட்டனேசிங் ஹார்மோன். do you know? So estrogen is not a single hormone but a collection of related steroid hormones. இந்த ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஹார்மோன் கிடையாது, இது பல்வேறு விதமான ஸ்டீராய்டு ஹார்மோனுடைய தொகுப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு another one important hormone for human body, prolactin, PRL or lactogenic hormones. These lactogenic hormones are used for involvement of milk production. The main function of this hormone is a milk secretion during lactation. அதாவது இன் சைல்டு பர்த்திங் ஹியூமன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃபீமேல்ஸ்க்கு அந்த சைல்டு பர்த் டைமில் அந்த ஃபீட் பண்ணுறதுக்காக மெமரி கிளான்ஸ்லேருந்து மில்க் ப்ரொடியூசிங் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் இந்த ப்ரொலாக்டின் சொல்லக்கூடிய ஹார்மோன், லாக்டோஜெனிக் ஹார்மோன். இது பெண்கள் உடம்பில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிடோசின் ஹார்மோன். ஸோ தீஸ் ஆக்சிடோசின் ஹார்மோன் ஆர் செக்ரேட்டட் ஃப்ரம் பிட்யூட்டரியினுடைய நியூரோஹைப்போபிஸ் ரீஜன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஹார்மோன்ஸு. ஸோ ஆக்சிடோசின் காசஸ் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த பிரெஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்ரஸ் டியூரிங் சைல்டு பர்த். அதாவது இந்த சைட்டோசின்
ஸோ ஆக்சிடோசின் ஹார்மோனானது 2 முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது. ஒன்று, டியூரிங் லாக்டேஷன் பீரியட்ஸ் மெமரி கிளான்ஸ்லேருந்து மில்க் வந்து செக்ரேட் பண்ண வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கும், அண்ட் தென் டியூரிங் த பர்த், சைல்டு பர்த், அந்த பர்த் ஆகும் பொழுது அந்த ஓவரியுடைய மசில்ஸு கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிறதுனால ஈஸிலி பர்த் வந்து நடக்கும். அதாவது சைல்டு பர்த்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் எதுனா ஆக்சிடோசின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரீப்ரொடக்டிவ் பேசஸ் ஆஃப் த லைஃப் இன் ஹியூமன் பாடியில் என்ன மாதிரி ரீப்ரொடக்டிவ் பேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.